Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் டாட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேஸில் நேற்று நம்ம அந்த அனலைஸ் வீடியோ போடல, ஸோ அதையும் சேர்த்து இன்னைக்கு 2 நாளுக்கான மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் டேஸ் நேற்று மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தது, இங்கிருந்து டைரக்ஷன் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்படின்றது 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ். இந்த 100 பாயிண்ட்ஸ்ல ஒரு சின்னதா புல் பேக் கொடுத்து அதுக்கப்புறம் டவுன், மறுபடியும் கீழே டவுன். ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஆனா இங்க நமக்கு சில பிரச்சனைகளும் குழப்பமும் இங்க வந்து நடந்தது. அது எதனால இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதுக்கு அடுத்து நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு நடக்கும்போது மார்க்கெட் டைரக்ஷனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் டைரக்ஷன்ல ஒரு வைடான கேண்டில் அப்படின்ற பட்சத்துல இந்த கேண்டிலோடைய ஹை லோவை மார்க் பண்ணி இதோட லோ பிரேக் அவுட்ல நம்ம ரேஞ்ச் பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் இங்கிருந்து இந்த லெவலுக்கான ஸ்டாப் லாஸ்ங்கிறது 100 பாயிண்ட்ஸ். ஸோ அதோடைய டார்கெட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நம்ம வச்சு ஃபாலோ பண்ணுறது சிரமம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி இந்த என்ட்ரியை நம்ம ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போகும்போது இந்த புல் பேக்கை வந்து நம்ம என்ட்ரியை எடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து டார்கெட் நல்ல டார்கெட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த லெவல்ல இருந்து டவுன் கன்ஃபர்மேஷன் கீழே வருது அப்படின்றப்ப நம்ம புட்டுக்கான என்ட்ரி தான் இங்கே எடுத்தோம். இங்கே புட்டுக்கான என்ட்ரியை போட்டாலும் மொமெண்டம் என்ன ஆச்சுன்னா இப்படி ஜிக்ஸாக்கா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால விளைவு என்ன ஆச்சுன்னா 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஈஸியா ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்க 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் என்ட்ரி எடுத்தோம். அது ஜிக்ஸாக் மொமெண்டம் இப்படி போயிட்டே வந்து சடனா போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே வந்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி தான் அப்படின்னா அடுத்த என்ட்ரி போட்டாலும் அடுத்த என்ட்ரியும் அதே மாதிரி கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போய் அடிச்சுட்டு கீழே வருது. ஸோ இப்படியே வந்து இங்க 3 என்ட்ரி நடந்துச்சா, அதனாலே நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு என்ட்ரி 4 என்ட்ரியில 3 ஸ்டாப் லாஸ் ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப ஸோ இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு. அதனால மறுபடியும் புல் பேக் ஆகி கீழே டவுன் ஆகும்போது கிளியர் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைச்சப்ப நம்ம மட்டும் ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணோம். இதை டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணல. ஓகே, இந்த ரீசன் வால்டிலிட்டி ஹையா இருக்கு. வால்டிலிட்டி ஹை மீன்ஸ் ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குமே கரெக்ஷன் போடுது. 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கேண்டிலுக்கு ஒரு கரெக்ஷன், அப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கான கரெக்ஷன், இப்படி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையுமே கரெக்ஷன் கொடுத்து எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்குமே, அதாவது 10:30 12:30 வரைக்குமே 1:30 கிட்டத்தட்ட இதே மாதிரியான மொமெண்டம் தான் அப்படி ஜிக்ஸாக்கா ஸ்டாப் லாஸ் செட்டிங் நடந்துட்டே இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு மேல 2 மணிக்கு தான் லோயர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்க இருந்து சின்ன டார்கெட் தான் இருக்கு, ஆனா ரிஸ்க் ரிவார்டு வந்து கம்மியா இருக்கு. பர்டிகுலரா 24,780 என்ற லெவல்ல புட் ஆப்ஷனும் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 24,840, டார்கெட் வந்து 750. ஸோ இப்போ ரிஸ்க் ரிவார்டும் பார்க்கணும்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரிஸ்க் ரிவார்டில் ரேஷியோ சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணலை, ஒப்பீனியன் கூட சொல்லலை. ஆனால் நம்ம எடுத்தோம் ரிஸ்க் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சின்ன ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டு எடுத்தோம். இப்பயும் ஹைலி வால்டிலிட்டி மொமெண்டம் அப்படி இருக்கிறதுனுடைய விளைவு தான் இங்கே 3 இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆச்சு. நம்ம இந்த டைரக்ஷன் சேஞ்ச் முடிவு பண்ணிச்சு கீழே டவுன் தான் போகுது அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறமே மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக் மொமெண்டம்ல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம கண்டினியூவா பார்த்தீங்கன்னா
ஒரு வோல்டிலிட்டி மார்க்கெட்ல மாட்டின மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கு. ரீசன் லாஸ்ட் வீக்ல ஒரு நல்ல மொமெண்டம் இங்கிருந்து மேலே போயிருந்தும் மேலேருந்து கீழே இறங்குதுமா சூப்பரான டைரக்ஷனா என்ட்ரி கிடைச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்ல மேலே ஓப்பன் ஆகி புல் பேக் போய் இன்னைக்கு லோ பிரேக் அவுட் ஆகி கீழே டவுன்ல வரும்னு எதிர்பார்த்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஆகாம ஜிக்ஸாக் ஆகிட்டு மேலேயே போயிட்டு இருந்தது. ஸோ இங்கேயும் சேம் சினாரியோ தான். இங்க அதே போல இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய கரெக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் வந்து டவுன் பிரேக் அவுட் இங்க வந்து சப்போர்ட் எடுத்த மாதிரியே அகைன் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இங்க மேலே போகல. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி டவுன் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்தோம். ஸோ இங்கேயும் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைட் மேலே போச்சு, இங்க அவங்க டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ரீசன் முக்கியமான விஷயம் ரெண்டு இருக்குது. இது சப்போர்ட் ஜோன், இது ரெசிஸ்டன்ட் லெவல். அதனால தான் இந்த சப்போர்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதும் ரெசிஸ்டன்ட் லெவலில் கீழே இறங்குறதுமான இன்டிமேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரெண்டு விஷயமும் இது நடந்திருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த நம்ம மைண்ட் பண்ணாம ஈஸியா இதை பார்த்தோம்னா நமக்கு இது புரியாது. ஸோ அதனால ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோடைய கரெக்ஷன்ல புட் ஆப்ஷனும், சப்போர்ட் டச் பண்ணி ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு சப்போர்ட் அது வந்து கால் அப்படின்ற மாதிரி நம்ம பிளானை மாற்றி வச்சுக்கணும். எப்பயுமே இதுதான் பேசிக்கான விஷயமும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நடந்த மார்க்கெட்டு நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லெவல்ஸ் எது ஸ்ட்ராங் அண்ட் வீக்காக இருக்கலாம் அப்படின்னா சப்போர்ட் லெவல், இந்த லெவலையும் சப்போர்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, 24,700 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவல். அதுக்கப்புறம் இங்கிருந்து ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படின்றது கனெக்ட் ஆகக்கூடிய 24,700, அதுக்கப்புறம் 50, 650, 550, 500. ஸோ ஒவ்வொரு 50 பாயிண்ட்லையுமே சப்போர்ட் ஸ்டக் ஆகி கீழேங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்புறம் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகி மேலே போகாம ரிவர்சல் ஆனால் 24,800 ரிவர்சல் ஆனால் அங்கிருந்து கீழே ஃபர்ஸ்ட் இந்த 100 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ரேஞ்சும், இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகும்போது ஒவ்வொரு 50 பாயிண்ட்டையுமே கீழே புல் பேக் கொடுத்து இறக்குவாங்க. அப் சைட் பிரேக் அவுட் ஆகும்போது அதே மாதிரியே இங்கிருந்து சின்னதாக ஒரு மொமெண்டம் கொடுத்து அகைன் மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு மாதிரியான மூவ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் 24,700 to 800 உள்ள ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்ல சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகும்போது புட் ஆப்ஷனும், சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கால் ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 24,800 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம அங்கே கால் ஆப்ஷனும், பிரேக் அவுட் ஆகாம ரிவர்சல் ஆகும்போது புட் ஆப்ஷனையும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த ரெண்டு வகையான பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ட்ரியை நாளைக்கு பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொத்த டைரக்ஷனையும் நாளைக்கு எப்படி மார்க்கெட் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.